மக்கள் மாற்றத்தை விரும்புவதால் இந்த முறை வாக்குப்பதிவு அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக அரசியல் விமர்சகர் ஞானி தெரிவித்துள்ளார். சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்த பின் புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். அரசியல் விமர்சகர் ஞானி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம் சார். இன்று காலை 7 மணி அளவிலே நீங்கள் முதல் வாக்காக தங்களுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறீர்கள். இந்த வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கான ஆர்வம் எந்த வகையில் இருக்கிறது? இன்றைய தேர்தலை பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் கடந்த 30-40 ஆண்டுகளாக இல்லாத ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்பதை பற்றின பார்வை இந்த தேர்தல் மிகப்பெரிய பிரச்சனையாக விஷயமாக களத்தில் இருக்கிறது. அதுவே பல இடங்களிலே வாக்காளர்களை முன்பை விட அதிகமாக வாக்குச்சாவடியை நோக்கி அழைத்து வரும் என்று நான் நம்புகிறேன். தற்போது அரவக்குறிச்சி தொகுதியும் சரி, தஞ்சாவூர் தொகுதியும் சரி, தேர்தல் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் தேதி இப்போதைக்கு ஒத்திவைத்திருப்பதை வரவேற்றாலும் கூட இந்த நடவடிக்கை போதாது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ 100 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த பணம் ஒவ்வொரு தொகுதியிலும் எந்த கட்சிக்காரரிடமிருந்து கைப்பற்றப்பட்டது என்பது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும். அவரிடம் பட்டியல் இருக்கிறது. எனவே எந்த கட்சி இந்த பண விநியோகத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறதோ அந்த கட்சி வேட்பாளரை அந்த தொகுதியிலே போட்டியிட தகுதியற்றவர் என்று அறிவிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுத்தால்தான் இந்த நிலைமையிலே மாற்றம் வரும். தேர்தல் ஆணையம் பணப்பட்டுவாடா தொடர்பாக நடவடிக்கைகள், வழக்குப்பதிவுகள், கைதுகள் இது போன்ற சம்பவங்கள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த நடவடிக்கை போதாது என்று கருதுகிறீர்கள்? நிச்சயமாக அவை போதாது. அவை எடுத்த நடவடிக்கைகள் அதிகம் இருந்தாலும் கூட அது போதாது. வேட்பாளரை தகுதியிழக்க செய்வது என்ற ஒரு கடும் நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் மற்ற வேட்பாளர்களுக்கு அதை பற்றின பயம் ஏற்படும். இளம் வாக்காளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தவறாமல் ஓட்டு போடுங்கள். கண்டிப்பாக இளம் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று அரசியல் விமர்சகர் ஞானி தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஆனஸ்ட் ராஜுடன் சுப்பிரமணியன்.